குன்னூரில் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி 158வது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உதகை மறைமாவட்ட முதன்மை குரு அருள்பணி கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார். பள்ளியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாய் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ததேயுஸ், திரு தாமஸ் ஆண்டோ, சாம்வில், திரு சுந்தர் சிங், பிரேம்குமார் ஆகியோர் மற்றும் ஓய்வு பெறவிருக்கும் திரு லாரன்ஸ், திரு ஜார்ஜ் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பணி ஓய்வு பெற இருக்கும் ஆசிரியர் பெருமக்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி கௌரவப்படுத்தப்பட்டனர். விழாவில் அரசு பொதுத் தேர்விலும் கலை இலக்கிய போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பேசிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கடந்த 158 ஆண்டுகளாய் நீலகிரி மாவட்டம் மக்களை இறை ஒளியாலும் அறிவு ஒளியாலும் ஒளிரச் செய்து முதன்மை பள்ளியாக உயர்திரு அருட்சகோதரர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் ஆசிரியர் பெருமக்களின் கடின உழைப்பையும் மாணவ மாணவிகளின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் உயர்வையும் குறித்து பாராட்டி பேசினார். மேலும் பணி நிறைவு செய்யும் ஆசிரியர்கள் தங்களது பணி வாழ்வை நினைவு கூர்ந்தனர். விழாவில் மாணவ மாணவியர்கள் தங்களது வரவேற்பு நடனத்தாலும் கலாச்சார நடனங்களாலும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். மேலும் பொறுப்பில்லாத பெற்றோர்களின் பிள்ளைகள் திசை மாறி அழிந்து போவதை குறிப்பிடும் விதமாக மாணவ மாணவியர் நாடகமாக நடித்து காட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியரின் தலைமையில் கீழ் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.